மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பிலே நாங்கள் சைவநெறி பாடநெறியிலே தரம் 9 நிற்கின்றோம். அதில் அன்பு வழி 13வது பாடம் அன்பு வழி. அன்பு வழி என்றால் என்ன என்று முதலிலே பார்ப்போம். அன்பின் மூலம்தான் எதையும் சாதிக்கலாம் என்பது உங்களுக்கு இதில் தெரியும். அன்பினால் இறைவனை ஆட்கொள்ள முடியும். அன்பினாலே எதையும் சாதிக்கலாம் என்று சொல்லுகிறார். உயிர்கள் மேலே அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும். அன்பு என்றது எல்லா இடத்திலையும் பேசப்படுகிற ஒன்று. ஞானிகள் தொடக்கம் பல அறிஞர்கள் மேல் எல்லோராலும் பேசப்படுகின்ற ஒன்றுதான் அன்பு. உயிர்கள் மேலே அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா ஏழை எளியவர்கள் மீது அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். குழந்தைகள் மீது அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். உயிர்கள் இன்றைக்கு எல்லாம் அடங்குகின்றன. ஆகவே இறைவன் மீதும் நாங்கள் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் மீதும் அன்புடையவர்களாக இருக்கிற போது தான், இறைவனை நாங்கள் அன்போடு வழிபடுகின்ற போது தான் அதனால பலன் இருக்கு. இப்படி அன்பின் மூலம் வழி இறைவனை அடைந்த பல அறிஞர்கள், ஞானிகள், நாயன்மார்கள் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது அப்படி அன்பு வழியிலே என்ற நாயன்மார்களை பற்றியெல்லாம் நாங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அன்பு நெறி தான் எங்களுடைய சைவ நெறி என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய நெறியே அன்பு. சைவ நெறி என்றாலே அன்பு தான். அன்பின் வழியது நிலை அதிலார்க்கு என்பதோ பொறுத்த உடம்பு என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அன்பினுடைய மகிமையை பற்றி சொல்லப்படுது. ஆகவே பாருங்கள், இந்த அன்பு வழியை என்ன மாதிரி என்று பாருங்கள். இறைவன் அன்பே உருவானவர் பற்றி. அன்பே சிவம் என்கின்றது திருமூலம், திருமந்திரம். இறைவன் அன்பே உருவானவர். உயிர்கள் மேலே அன்பு நிறைந்தவர் தான் இறைவன். அதனால அவர் அன்பே உருவானவர் என்று சொல்லப்படுகிறது. அன்பே சிவம் என்கின்றது திருமந்திரம். அன்புதான் சிவம். அன்பே சிவம். இறைவனை நாங்கள் அன்போடு வழிபட்டால் இறைவன் அன்பும் அருளும் நமக்கு கிடைக்கும். நாங்கள் அன்போடு வழிபட்டால் அவருடைய அன்பு எங்களுக்கு கிடைக்கும். இறைவனை அன்போடு பக்தியோடு வழிபடும் வழிகளை நம் முன்னோர்கள் நமக்கு உணர்த்தி சென்றிருக்கிறார். நம் முன்னோர்கள் எங்களுக்கு இதனைத்தான் உணர்த்தி செய்கிறார். சரியை கிரியை யோக ஞானம் என்பன அவற்றின் முதன்மையாக இந்த வழிபாடு. சரியை வழிபாடு, கிரியை வழிபாடு, யோக வழிபாடு, ஞான வழிபாடு. இவற்றை சைவனார் பாதங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் சைவனார் பாதங்கள். சைவத்தில் இருக்க 4 பாதங்கள், பாதைகள். இவை உடலும் உள்ளமும் பக்குவப்படப்பட்டு பரம்பொருளை அடைய செய்யும் வழிகளாக அமைகின்றன. உடலும் உள்ளமும் பக்குவப்பட வேண்டும். அப்படி பக்குவப்பட்டு இறைவனை அடைகின்ற வழிகள். இந்த முறையே அரும்பு, மலர், காய், கனி என்று படிமுறைகளாக சொல்லுவார்கள். ஒரு கனி வருவதற்கு முதல்ல அரும்பு வரும், பிறகு மலராக மாறும், பூவாக, பிறகு அந்த பூ பிறகு காயாக மாறுகிறது, காய் பிறகு கனியாக வருது. இதுதான் சரியை கிரியை யோக ஞானம். சரியை அரும்பு ஒரு நாள் கிரியை ஆகிய மலராகிறது. மலர் பிறகு யோகம் என்ற காயாகிற, பின்னர் அந்த காய் கனிந்து ஞானமாகிறது என்று சொல்கிறார்கள். இந்த வழியிலே நின்றவர்கள் எங்களுடைய சமய குருவர்கள் என்று சொல்லப்படும். சரியை நெறியிலே நின்றவர் தான் எங்களுடைய திருநாவுக்கரசு நாயனார். திருநாவுக்கரசு நாயனார் சரியை நெறியிலே நின்றவர். சரியை என்ற சொல் சரிதல், சரித்தல் என்பதிலிருந்து வந்தது. சரித்தல் என்பதற்கு சஞ்சரித்தல், அனுஷ்டித்தல், நடத்தல் என்றெல்லாம் பொருள். ஆகவே உடம்பாட் செய்யப்படும் எல்லா விதமான தொண்டுகளையும் சரியையின் பார்ப்படும். உடம்பினாலே தொண்டுகள் செய்கிறது. கோவில் வீதிகளை துப்புரவு செய்கிறது, கோயில்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்கிறது, விளக்கேற்றது, நந்தவனம் அமைத்தல், இவர்கள் கோயிலை சுத்தம் செய்தல், திருவிளக்கேற்றுதல், நந்தவனம் அமைத்தல், பூசைக்கு மலர் பறித்தல், மாலை கட்டுதல், கோயிலை சுவாமியை அலங்கரித்தல், இறைப்புகழ் பாடுதல், பூசைக்கு உதவுதல் முதலானவையெல்லாம் சரிய தொண்டுகள். நாங்கள் கோயில்களில் செய்யப்படுகின்ற தொண்டுகள் எல்லாம் அநேகமாக எல்லாம் சரிய தொண்டுகளாகத்தான் அமைகின்றன.
இந்த சரிய வழியிலே நின்றவர் தான் இந்த திருநாவுக்கரசர். அவர் கோவில்களை துப்புரவு செய்வதிலேயும் அவற்றை பேணுவதிலேயும் அவர் முன்னின்று உழைத்தவர். இவை மாத்திரமன்றி பெரியோருக்கு சேவை செய்தலும் துன்பப்பட்டவர் துயர் தீர்க்கும் முதலானவை சரிய தொண்டுகளாகத்தான். பெரியோர்களுக்கு நாங்கள் தொண்டு செய்வோம், துன்பப்பட்ட ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்தல் வேண்டும். இவையெல்லாம் சரிய தொண்டு. இவன் வழியே நின்றவர் தான் எங்களுடைய நாவுக்கரசு நாயனார். இறைவனை ஆண்டானாக நினைத்து தன்னை அடிமையாக, அதாவது தாசனாக, இறைவன் ஆண்டான், தன்னை தாசன் பாவித்து செய்யும் செய்ய தொண்டுகள் தாச மார்க்கம். சொல்றது தாச மார்க்கம். ஆண்டான் அடிமை என்ற நிலையிலே வருகிறார். நாவுக்கரசு நாயனார், திலகவதியார், நமினந்தி அடிகள், குங்கிலக்கலிய நாயனார், தண்டியடிகள் முதலானோர் சரியனர் நின்று இறைவன் அருளை பெற்றவர். எங்களுடைய 63 நாயன்மார்கள் இருக்கிற நாயன்மார்களில் இந்த நாவுக்கரசு நாயனார், திலகவதியார், நமினந்தியடிகள், குங்கிலக்கலிய, தண்டியடிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் எல்லாம் சரிய நதியில் இருந்து இறைவனை அடைந்தவர்களாக கருதப்படுகிறார். இத்தகைய தொண்டுகள் மூலம் உடலும் உள்ளவும் பண்படுகின்றன, இறையால் கிட்டுகிறது. இதைத்தான் பாடல் ஒன்று சொல்லிட்டு பாருங்க. எளியனல் தீபமிடல், எளியனல் தீபமிடல், மலர் கொய்தல், தீபமிடுகிறது மலர் கொய்தல், அழிதின் மெழுகல், மெழுகிறது அல்லது தண்ணியால கலவுற அல்லது சாணத்தினால மெழுகுதல், அது தூர்த்தல் வாழ்த்தல், தூர்த்தல் கூட்டுதல், வாழ்த்துதல் பாடுதல், பழி மணி பற்றல், பன் மஞ்சனம் ஆதி அழி தொழில் செய்வதுதான் தாசமார்க்கமே. அலங்காரம் செய்கிறது, அபிஷேகம் செய்கிறது, மஞ்சனமாற்று, இவை எல்லாம் சரிய தொண்டுகளாக வருகின்றன. ஆகவே இது திருமந்திர பாடல் இதை சொல்லுது. திரும்ப அந்த பாடலை பாருங்க. எளிய நல் தீபமுழல், மலர் கொய்தல், அழிதின் மெழுகல், அது தூர்த்தல் வாழ்த்தல், பழி மணி பற்றல், பன் மஞ்சனம் ஆதி அழி தொழில் செய்வதுதான் தாச மார்க்கவே. திருமந்திர பாடல் எழுத்து தாச மார்க்கம். எனக்கு கிரியை நெறியை பார்க்க, கிரிய நெறியிலே என்றவர் ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமான் கிரிய வழியிலே என்றார். கிரி என்று விதிப்படி பூசையில் சிவபூசையாகும். ஞானசம்பந்த பெருமான் பிராமண குலத்தை சேர்ந்தவர், சிவாத விருதியருடைய மகன். ஆனால் அவர் இந்த கிரியை நோக்கி வைக்கிறார். வாசனையுள்ள புதிய மலர்கள், தூபம், தீபம், அபிஷேக திரவியங்கள், திருவோம் முதலிய இதற்கு உபகரணங்கள், பூசையின் இடம், பூசை திரவியங்கள் முதலியவற்றை மந்திரம் செய்தல், மந்திர சபத்தாலே புனிதப்படுத்தி இறைவனை அவ்விடத்திலே எழுந்தள்ளச் செய்தும் மனம் மொழி மெய்களால பக்தி சக்தியோடு செய்யும் வழிபாடு கிரியை. இறைவனுக்கு வேண்டிய நைவேத்தியங்களை தயார் செய்து இறைவனை சுத்தப்படுத்தி பூசைக்குரிய திரவியங்களை எல்லாவற்றையும் கொண்டு வந்து இவைகளெல்லாம் செய்து எழுந்தள்ளச் செய்து பக்தியோடு மந்திரம் சொல்லி கிரியை வழிபாடு செய்கிறார். அறிவு நூல்களை கற்றல், அதுவும் கிரியை முறைதான். திருமுறைகளை ஓதுதல், திருமுறை ஓதுதல் கிரியை முறைதான். ஜபம் செய்தல், விரதம் அனுஷ்டித்தல் முதலானவையும் கிரிய நெறியில் நிற்பவனை சார்ந்ததாக இருக்கின்றது. கிரிய நெறியில் நின்று இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையே உள்ள உறவு தந்தை மகன் உறவு. இறைவனுக்கும் பக்தனுக்கும் உள்ள உறவு தந்தை மகன். அங்கே தந்தை மகனாகத்தான் இங்கே ஞானசம்பந்தர் வருகிறார். இதனாலே கிரிய நெறியை சற்புத்திர மார்க்கம் என்று சொல்கிறார். சற்புத்திர மார்க்கம் என்று இப்பொழுது சொல்லப்படுகிறது. ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார், சண்டேஸ்வர நாயனார், பூசலார் நாயனார் இதெல்லாம் கிரிய நெறி என்று வழிபட்டோம். இந்த 63 நாயன்மார்களில் இவர்கள் கிரிய நெறியிலே நின்றவர்கள். பூசனை செய்து இறைவனை அடைந்தவர். அதுதான் இங்கே ஒரு பாடல் சொல்லிட்டு பாருங்க. என்ன மாதிரி என்ன
பூசித்தல், வாசித்தல், போற்றல், சபித்துதல். பூசித்தல், வாசித்தல், போற்றல், சபித்தல் இதெல்லாம் கிரியினர். பூசித்தல் பூசனை செய்கிறது, வாசித்தல் மந்திரங்களை செழிப்பது, போற்றல் திருமுறைகளை போற்றுதல், சவித்துதல் அவற்றை சவிக்கிறது. ஆசற்ற நற்றவம் வாய்மை அழுக்கின்மை நேசித்து, ஆசற்ற நற்றவம் வாய்மை அழுக்கின்மை, வாய்மை அழுக்கின்மை இவையெல்லாம் இல்லாம் நேசித்து அன்னமும் நேசுத்தி செய்தல் மற்றும் ஆசற்ற சற்புத்திர மார்க்கம் என்று சொல்கிறார். இவ்வாறு நிவேத்தியங்களை படைத்து என்ன ஆசார முறைப்படி வழிபாடு செய்கின்றதுதான் கிரியை. இனி அடுத்தது யோகம். யோகம் நெறியிலே நின்றவர் சுந்தரமூர்த்தி நாயனார். யோக நெறியிலே நின்றவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இறைவனை அடைவதற்கு மூன்றாவதாக குறிப்பிடப்பட யோக நெறியார். இறைவனை தூளனாக கொண்டு பக்தி செய்யும் நெறி இது. இறைவனை தூளனாக கொண்டிருக்கிறார். முதல் ஆண்டானாக கொன்றது நாவுக்கரசர், இறைவனை தந்தையாக கொன்றது ஞான சம்பந்தம். இப்பொழுது இறைவனை ஒரு தோழனாக கொண்டு செய்யப்படுகிறதாக வருகிறது. இதனாலே சகம் மார்க்கம் என்று சொல்றாங்க. சகம் மார்க்கம் யோகம் என்றால் இணைதல் என்ற பொருள்படும். யோகம் என்பது இணைதல். ஆன்மா இறைவனோடு சேர்வதை இந்த சொல் கணக்கு. யோகம் 8 அங்கங்களை உடையது. அதனாலே இதனை அட்டாங்க யோகம் என்றும் சொல்லுவார். 8 அங்கங்களை உடையது. அவை பின்வருமாறு: யமம் தீயவற்றை விலக்கிறது, தீயனவற்றை விலக்கிறது. நியமம் நற்காரியங்களை செய்தல். ஆசனம் அமரும் நிலை. பிராணாயாமம் மூச்சை கட்டுப்படுத்தல். பிரத்யாகாரம் புலன்களையும் மனத்தையும் உலகில் செல்லவிடாது தடுத்தல். கூட கஷ்டமான வேலை என்பார். தாரணை மனத்தை கடவுள் வாழ் செலுத்துதல். தியானம் மனத்தை இறை நினைவிலே நிறுத்துதல். சமாதி ஆன்மீக அனுபவம், அதாவது இறைவன் நினைவிலே ஒன்று. இதுதான் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் செய்த சிறப்பானது. அவருக்கு எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ இடைஞ்சல்கள் எல்லாம் வருகின்றது. அந்த வருகின்ற நேரத்தில் எல்லாம் இறைவனை விடவில்லை, இறைவனை நீத்தார். அப்படித்தான் நீத்தவர் யோகத்தின் வழி நின்றார். யோகத்தின் இந்த 8 அங்கங்களை இயமம் நியமம் ஆகிய முதல் 2ம் நாமெல்லாம் இளமையிலிருந்தே கை கொள்ள வேண்டிய அறப்பயிற்சியாகும். ஆசனம் பிராணாயாமம் என்னும் 2ம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய பயிற்சிகள். இப்பயிற்சிகளின் பயனாக பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என படிப்படியாக எங்களுக்கு கைகூடும். சுந்தரமூர்த்தி நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார் முதலானோர் இந்த நதியிலே நின்று இறையருளை பெற்றவர். சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் இந்த 63 நாயன்மார்களில் இந்த யோக நதியை நின்று இறையருளை பெற்றவராக சொல்றார். அதை குறிக்கின்ற பாடலையும் உங்களுக்கு தரப்படுது பாருங்கள். நாட்டம் 2 நடுமோக்கில் வைத்திடல். வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை, ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தானில்லை, தேட்டமும் இல்லை சிவனேயாம் சிவனவனேயாம் சிவனவன் நாமே சிவனவ நாமே. நாட்டம் 2, நாட்டம் இறைவன் பால் நாட்டம். நடுமூக்கில் வைத்திடல், அதான் மூச்சை உள்வாங்கி விட்டுறார். வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை, அதனால வாட்டமில்லை மனைக்கும் எந்த விதமான அழிவும் இல்லை. ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தான் இல்லை, எந்த விதமான உணர்வுகளும் இல்லை. தேட்டமும் இல்லை, தேட்டம் கிடையாது. சிவநவ நாமே சிவநவ நாமே. இதுதான் இந்த யோக நெறியாக சொல்லப்படுகிறது. திருமந்திரம் இந்த யோக நெறி பற்றி சொல்லப்பட்ட பாடல் இது. அடுத்த ஞானம். மாணிக்கவாச சுவாமிகள் ஞான நெறியிலிருந்து இறைவனை அடைந்ததாக சொல்லப்படும். சரியை கிரியை யோகம் ஆகிய சாதனைக்கு கைவரப்பெற்ற ஒருவர் ஞான சாதனைக்குரியவராகும். ஞான மார்க்கத்தை சன்மார்க்கம் என்று குறிப்பது. இறைவனை குருவாக ஏற்றி அருளுபதேசம் பெற்று கோபம் முதலிய குற்றங்களெல்லாம் கடைந்து
ஞானப்பெருநிலையை அடைந்த ஞானிகளின் மார்க்கம் இது. மாணிக்கவாச சுவாமிகள் ஞானரை நின்று இறைவனை அடைந்தார், முக்கிய அடைந்தார். என்ன மாதிரி என்று பாருங்க. அதுக்குரிய திருமணம் பண்ணுற பாடல். தெரிக்க பூசிக்க சிந்தனை செய்ய பரிசிக்க கீர்த்திக்க பாதுகாக்க சூட குரு பக்தி செய்யும் குவலைய தோற்கு தருமுத்தி சார்பூட்டும் சன்மார்க்கந்தான். யாழாக வச்சிருக்கிறார். தெரிசிக்க பரிசிப்பதற்கு, பூசிக்க சிந்தனை செய்ய, பரிசிக்க இறைவனை பரிசிக்க, கீர்த்திக்க கீர்த்திகளை பாட, பாதுகன் சூடன் உடைய பாது மலை சூட குரு பக்தி செய்யும் குவலையன் தோற்கும். குருவை பக்தி செய்கின்ற குவலையை தோற்கும். குருவாக எழுந்தருளி இறைவனை ஆட்கொண்டவர் இல்லை, குருவாக எழுந்தருளி இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்டவர் தான் இந்த மாணிக்கவாசர். அவர் குரு பக்தி செய்யும். தருமுத்தி சார்பூட்டும், முத்துகின்றார், தருகின்றார். சன்மார்க்கம் தானே, சன்மார்க்கம் என்று இதைத்தான் கொடுக்கும். இது மாணிக்கவாசருடைய. இந்த நாற்பாதங்களிலும் குரு வழிபாடு, இலிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு, இதெல்லாம் சிவசின்னங்களை போவது என்பது முக்கியமானது. இந்த 4 வகை மார்க்கங்களிலும் முறையாக நின்று இறைவனை அன்புடன் வழிபடுவதனால இறையருள் கிட்டும். எல்லாம் அன்பு தான், எல்லாம் அன்பு தான் சொல்லுது. அன்பு நிறுவட்டி இங்கே சொல்லப்பட்டவை என்னென்றதை பயிற்சிகளை பார்ப்போம். பின்வரும் வினாக்களுக்கு விடை தருகிறோம். சரியத் தொண்டுகள் 3 கூறுகள். உங்களுக்கு தெரியும் சரியத் தொண்டுகள் என்ன? விளக்கேற்றுறது, பூமாலை கட்டுறது, என்ன தேவாரம் பாடுறது, என்ன கோவிலை துப்புரவு செய்கிறது, மழுகிறது, இப்படி கணக்கு சொல்லலாம். தாச மார்க்கம் என்றால் என்ன? இறைவனை ஆண்டானாக தன்னை அடிமையாக கொண்டு செய்கிறது தாச மார்க்கம். கிரிய வழிபாடுகள் 3. கிரிய வழிபாடு என்ன? இறைவன் புகழ் பாடுகிறது, இறைவனுக்கு பூசனை செய்கிறது, என்ன நைவேத்தியம் படைக்கிறது, மந்திரோச்சாரணம் செய்கிறது, இவைகளெல்லாம் கிரிய வழிபாடு. சற்புத்திர மார்க்கம் என்றால் என்ன? இறைவனை தந்தையாகவும் என்ன மகனாகவும் பாவித்து நடாத்து. யோகம் என்றால் படிமுறைகள். யோக நெறி என்ற சக மார்க்கம். என்ன யோகம் 8 அங்கங்கள் உடையது என்று சொல்லுகிறார். அது சக மார்க்கமாக தோழனாக பாவிக்கின்ற மார்க்கம். இறைவனை தோழனாக பாவிக்கின்றவன் யோக முறை. அதனுடைய யமன் யமம் என்ன என்று வருகின்ற 8 முறை சொல்லப்படுது. பிரணயாயாமம், பிரத்யாகாரம், தாரணை என்றெல்லாம் சொல்லப்படுது. அப்படியே 8 முறைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. சக மார்க்கம் எனப்படுது யார்? அதான் மாணிக்கவாசனுடைய சக மார்க்கம். இல்லை, சக மார்க்கம் என்றது இந்த யோக மார்க்கம். இறைவனை தோழனாக பாவிக்க சக மார்க்கம். சன்மார்க்கம் தான் மாணிக்கவாசனுடைய மார்க்கம். என்ன சன்மார்க்கம். இப்படியான நீங்கள் பயிற்சிகளை செய்து பார்க்கக்கூடியார்கள். குருலிங்க சங்க வழிபாட்டு பெருமையை குருலிங்க சங்கம் வழிபாடு அதாவது இந்த சன்மார்க்கத்தில் தான் சொல்லப்படுது. வழிபாடுகளை மேற்கொண்டோரை தொகுத்து அட்டவணையை காய்ச்சி இது வகுப்பறையில் நீங்கள் செய்து பார்க்கலாம். இப்படியாக நாங்கள் இந்த பயிற்சிகளை செய்வதனூடாக இந்த பாடத்திலே நாங்கள் நிறைவு செய்யலாம். இனி அடுத்த பாடத்துக்கு போகின்றோம். பாருங்கள், தல யாத்திரை. தல யாத்திரையை நாங்கள் பார்ப்போம். திருவச்சிறப்புமிக்க திருத்தலங்களை தரிசிக்கிறதா தல யாத்திரை. தல யாத்திரை உடலை வருத்தி பாதத்தினாலே நடந்து தல யாத்திரையை பாத யாத்திரைன்னு சொல்லுவார்கள். திருத்தலந்தோறும் என்ன நாயன்மார்கள் எல்லாம் பாத யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறார். ஞானகிருஷ்ணனாயார் கைலை காட்சி காண்பதற்காக லட்சத்தை பாராது தளர்ந்து உழன்று சென்றதாக சொல்லப்படுகின்றார். இது தல யாத்திரையை பற்றி சொல்லப்படுகிறது. தல யாத்திரை அடியார்களை பாருங்கள்.
இன்று இலங்கையிலிருந்து பக்தர்கள் பலர் இந்தியாவிற்கும் செல்லுகிறார். இந்தியாவிலே சிதம்பரம், ராமேஸ்வரம் முதலான சித்திரங்களையும், காசி, ஹரித்துவார் முதலான வட இந்திய சித்திரங்களையும், கேரளா மாநிலத்தில் உள்ள சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள் மேற்கொண்டு வருகின்றார். இந்த மேற்கொள்ள 40 நாட்கள் விரதம் இருந்து மிக்க பக்தியோடு அப்போ இந்த தல யாத்திரை இப்போ பல இடங்களிலே பயன்படுத்தப்படுகின்ற பாத யாத்திரை மிக மிருதமான முறையிலே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கதிர்காம பாத யாத்திரை செய்கிறார். கதிர்காம கோவிலுக்கு சென்று வருகின்ற யாத்திரை கதிர்காம பாத யாத்திரையாக கதிர்காம கந்தனுடைய கோயில் இங்கே தரப்படும். ஊவா மாகாணத்திலே முருணாக்க மாவட்டத்திலே மாணிக்ககங்கையிலே அமைந்துள்ள பழம்பெரும் ஆலயம் முருகன் ஆலயம், அதுதான் கதிர்காமம். இங்கே இந்த ஆலயத்துக்கு இல்லாத எந்த ஆலயத்துக்கும் இல்லாத வகையை இலங்கை தீவு வரை மிக நீண்ட ஒரு பாத யாத்திரை இந்த தலத்துக்களே மேற்கொள்ளப்படுது. கதிர்காமத்தில் வருடாந்த உற்சவம் ஆடி மாதத்தில் நடைபெறும். அந்த உற்சவத்தை கலந்து முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக நாட்டின் பல பாகங்களிலிருந்து முருகபக்தர்கள் அங்கே சென்று கொண்டிருக்கின்றார் செல்வார். குறிப்பாக யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பும் பிரதேசங்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் அப்படியே பாத யாத்திரை மேற்கொள்கிறார். மட்டக்களப்பில் செல்வோர் கொடியேறிய 10 நாட்களுக்கு முன்னரே தமது பாத யாத்திரையை ஆரம்பித்தார். யாழ்ப்பாணத்தில் செல்வதாக கொடியேற்றத்துக்கு 3 மாதத்துக்கு முதலே செல்ல தொடங்குவார். இப்படியாக யாழ்ப்பாணத்தில் செல்வத்திருந்த முருகன் ஆலயத்திலே தான் இந்த பாத யாத்திரை ஆரம்பமாகும். வெற்றாப்பள்ளி கண்ணகம் ஆலயம், வீரர்கள் முருகன் ஆலயம், மட்டக்களப்பு சித்தாண்டி முருகன் ஆலயம், பிள்ளையார் ஆலயம், கழுதாவள பிள்ளையார் ஆலயம், திருக்கோயில் ஆலயம், உகந்தை முருகன் ஆலயம் முதலான தலங்களை எல்லாம் அடியார்கள் அப்படியே தரிசித்து கொண்டு செல்வார்கள். இப்பொழுது யாத்திரை செல்பவர், அதாவது இப்படி புண்ணிய யாத்திரையை செல்பவர்கள் செல்வச்சந்தையிலே இருந்து முதல் பானையை வரை, அதாவது 510 கிலோமீட்டர் தூர பயணத்தை குடியிருப்புகளை கடந்து செல்வது. எஞ்சிய 90 கிலோமீட்டர் தூரம் அடர்ந்த வனப்பிரதேசமாக இருப்போம். அவை குமண, யாயல, கட்டகாமம், ககாமம் ஆகிய அடர்ந்த காடுகளை உடையதாக செல்வார். கந்தக்கடவுளை புனித வனத்திலே முதலில் நடந்து சென்றவர்கள் முருகப்பெருமானும் வீரவாதேவரும் என்று சொல்லப்படுவது. சூரியனை வதம் செய்வதற்காக வீரவாதேவனும் உகந்தை கடற்கரையை தங்க தோணியன் வந்திறங்கி உகந்தை மலையை தங்கியிருந்தான். பின் அங்கிருந்து அவற்றை ஊடாக குமுக்கன் ஆற்றங்கரை சென்று அங்கு தங்கியதாகவும், பின்னர் கபிலத்தை என்ற காட்டுக்கு சென்று தங்கியதாகவும், சில காலத்தின் பின்னரே கதிர்காமத்தில் பாடு வீடு அமைத்து சூரியனை வதம் செய்ததாகவும் ஒரு வரலாறு. ஒரு ஐதீக வழக்கத்தின்படி முருகனும் வீரவாதவர் நடந்து சென்ற பாதையை இங்கே முனிவர்களும் சித்தர்களும் தமது பிரயாத்தியை மேற்கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றனர். கடந்த நூற்றாண்டு சித்தர்கள் கதிர்காமத்துக்கு பாத யாத்திரை சென்றுள்ளனர். இவர்களின் நல்லூர் யோக சுவாமிகள், காரதீவ சித்தாந்த சுவாமிகள் ஆகியோர் குறிப்பிடத்தக்க ஒன்று பாத யாத்திரையை பற்றி சொல்லப்படும். முருகப்பெருமான அழைப்பு இருந்தால் தான் இது சரிவரும். அவனர்களாலே அவன்தான் வணங்கி என்பதற்கிணங்க பாத யாத்திரை செல்வதற்கு முருகனுடைய அழைப்பு இருக்க வேண்டும் சொல்வார். பாத யாத்திரை செல்லுகின்ற அடியவர்கள் குழுவுக்கு தலைமை தாங்குவர். பாதையாதை நெறிப்படுத்து வேலாயத்தை கையிலே தாங்கிக் கொண்டு வணங்கி தொடங்கும் பாத யாத்திரை ஒவ்வொரு கையிலும் வேல், மயில், ரகு இப்படி யாத்திரை தாங்கிக் கொண்டு செல்வார்கள். அடியார்களும் காவி நிற ஆடை அணிந்து கொண்டு சிவசின்னங்களை தரித்து கொண்டு
அரோகரா என்ற கோஷத்தோடு செல்லுகின்ற காட்சி பரவசம் ஊட்டுவதாக அமையும். யாத்திரையே கால்நடையாக மழையையும் வெயிலையும் பொருட்படுத்தாத கல்லும் முள்ளும் அப்படியே கால் வைத்து காடு மேடு ஆறு சேறு குளம் குட்டை மாடு எல்லாவற்றையும் கடந்து கந்த பெருமானை காண்பதன்றி குறிக்கோளாக கொண்டு செல்வார்கள். கொடிய விலங்குகள் நச்சு பிராணிகள் நடமாடுகின்ற அந்த வழியிலே முருகனையே நம்பியவர்களாக அவன் பெருமையை பாடியவாறு செல்வார்கள். இதுதான் அவர்களுடைய அந்த செயற்பாடாக இருந்திருக்கிறார். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மைகுன்றா விழிக்கு துணை முருகாவின் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததை வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயிரோமி என்ற பாடல் இதை உணர்த்துவதாக அமைகின்றது. விழிக்கு துணை திருமெனப்பை பாதம் விழிக்கு துணை அவனுடைய பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவின் நாமங்கள் மொழிக்கு துணை முருகாவென்ற நாமம் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி தோளும் பழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரம் வடிவேலன் செங்கோடன் மயூரம் இப்படியாக சொல்றான். ககாம கந்தனன் இடப்பட நெருங்க அரோகுரா வானை பிளக்கு ஆனந்த வீரண்டா கண்ணீர் சொரிய மனம் ஆடுவர் பாடுவர் கூத்தாரும் யாரை தரிசிப்பதற்கு இத்தனை நாட்களாக நாங்கள் செல்லுகிறோமோ அதன் எல்லாம் உடனே வருத்தி வந்தார்களோ அந்த தெய்வ பக்தர்கள் பிறவி பயனை அடைந்து விடுவார்கள். அத்தனத்தில் அவர்கள் உணர்வு வார்த்தைகள் வர்ணித்தல் இயலாது என்று சொல்கிறார். அனுபவமே அனுபவித்தால் தான் உணரத்தக்கது. கருணா பாத யாத்திரை ஒரு அற்புதமான ஒரு செயற்பாடு என்று சொல்லப்படும். இறை அனுபவத்தை அடியார்களுக்கு ஏற்படுத்தி தந்து அவர்கள் நிறைய வெளிப்படுத்துகின்றதாக சொல்லப்படும் எண்ணங்களே இது. இனி இதனுடைய பயிற்சியை நீங்கள் பார்க்கலாம். தல யாத்திரை பாத யாத்திரை என்பதற்கு விளக்கம். தல யாத்திரை என்ற தலங்களுக்கு செல்வது தல யாத்திரை, பாத யாத்திரை கால்களாலே நடந்து தலங்களுக்கு செல்வது. தல யாத்திரை என்றது இப்போ இந்தியா முதலிய நாங்கள் தல யாத்திரை செல்வது, அது பல கோயில்களுக்கு செல்வது, அது வேறு. தல யாத்திரை மேற்கொள்ளப்பட இந்திய தலங்கள் அவை என்ன, அதான் இங்கே காசி, சிதம்பரம், மதுரை இப்படி கணக்காக இருக்கு. மற்ற ஆறுபடை வீடுகள் இதெல்லாம் சொல்லப்படும். கர்காம இலங்கையில் எவ்விடத்தில் அமைந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். என்ன, மூன்றாவது மாவட்டம் யாழ்ப்பாணத்தில் கர்காமத்துக்கு பாத யாத்திரை மேற்கொள்பவர்கள் எத்தலத்திலிருந்து அங்கே செல்வத்தினரிலிருந்து தொடங்குவார்கள். அந்த யாத்திரை தமது யாத்திரையின் போது அவர்கள் தாங்கிச் செல்லும் பிரதான ஆலயம், தங்கிச் செல்லுகின்ற பிரதான ஆலயங்கள் இப்படியே வெற்றாப்படை அம்மன் கோயில், அப்படியே பிற மட்டக்களப்பில் இருக்கிற மாமாங்க பிள்ளையார் ஆலயம், அப்படியே உகந்தை முருகன் அப்படி என்றே சொல்லிக்கொண்டு பல ஆலயங்களையும் கடந்துதான் செல்வார்கள். கதமா பாத யாத்திரையை மேற்கொண்ட ஈழத்து சித்தர்கள், அதான் நாங்கள் சொன்ன இந்த யோக சுவாமிகள் தானைக்குட்டினாங்க. மற்றது கதகாம யாத்திரையே செல்வோர் தோற்றத்தை செயல்களை அவர் காவி உடை அணிந்திருப்பார்கள், கைகளிலே வேல்வை தாங்கியிருப்பார்கள் என்றது இப்படியான வெற்றி. கர்காம பாத யாத்திரை செல்வோர் கடந்து செல்லும் வனப்பிரதேசம் யாயல என்ன கர்காமம் செல்ல கர்காமம் இவைகள் அந்த வனப்பிரதேசங்களை நான் கடந்து தான் அவர்கள் செல்லுகிறார் எல்லாம் சொல்லுகிறார். நீங்கள் சென்று வந்த வனயாத்திரை ஏதாவது ஒன்றை பற்றி உரை நிகழ்த்துங்கள், அதை நீங்கள் அப்பவே செய்து பார்க்கலாம். இவ்வாறாக நாங்கள் இந்த தல யாத்திரையை இவற்றோடு நாங்கள் நிறுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது உயிரும் உடலும் என்ற பாடத்துக்கு நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் இவற்றை பார்க்கலாம். உயிரும் உடலும் உயிரும் என்று சொல்கிறார்கள். இது 15வது பாடம். எமக்கு இச்சரீரம் ஏன் கிடைத்தது? இச்சரீரம் எமக்கு இறைவன், இந்த சரீரம் எமக்கு கிடைத்தது இறைவனை வணங்கி முத்தீன்மம் பெறும் பொருட்டேயாம் என்று நாவலர் கூறியிருப்பது. நாவலர் நாம் குறிப்பும் மனங்கொள்ளத்தக்க. எனவே நாம் நம் சரீரத்தை வளர்ப்பதன் மூலம் எமது ஆன்மீக நிலையை வளர்த்து கொள்ள முடியும். அதை பாதுகாத்து வளர்ப்பதன் மூலம்
ஆன்மீக நிலையை வளர்த்துக்கொள்ள முடியும் என்று இங்கே சொல்லப்படுகின்றது. உடம்பார் அழியின் உயிரார் அறிவார், இது திருமூலர் சொல்லுகின்ற திருமந்திரம். திடம்பட மெஞ்ஞான சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று இங்கே திருமூல நாயனார் சொல்லுகிறார். இதன் மூலம் உடல் ஓம்புதலின் முக்கியத்துவத்தை நாங்கள் வழங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கிற உடல்நலம் பேணுவதற்கும் சத்துள்ள உணவு, உடற்பயிற்சி, ஒழுங்கான பழக்க வழக்கங்கள், சுத்தம் என்பது தேவை. ஆரோக்கியத்துக்கு மன ஆரோக்கியத்துக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆகவே ஆரோக்கியம் இல்லாது போகும்போது உடல் பாதிப்படும். இன்றைய மன அழுத்தத்தினால் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கார். இன்றைய உலகில் மன அழுத்தம் இதனாலே உடல் ரீதியானவர் யாகவும் அவர்கள் பாதிப்படைந்த நல்ல சிந்தனை இருக்கும் பட்சத்திலே சொல்லும் செயலும் நல்லவாக அமையப்பெறும். சொல்லும் செயலும் நல்லவாக இருக்கு. அப்போ உடல் நல்லதாக இருந்தால் தான் எல்லாம் சரியாக அமையும் என்றது இங்கே காட்டப்படுகிறது. இறைவனை வழிபடுவதற்கு திரிகரணங்களாகிய மனம், வாக்கு, காயம், மனம், வாக்கு, காயம் ஆகிய மூன்றும் தூய்மையாக இருத்து அவசியமாகும். உள்ள கமலாவணி உத்தமனார் வேண்டுவது என்று சுவாமி விபுலானந்தடிகள் பாடியதும் இக்கருத்தியாகும். ஆகவே உடல் நலமாக இருக்க தூய்மை பேணப்படுவது அவசியமாகின்றது. தூய்மையை நீர்னாலே பெற முடியும். ஆனால் அகத்தூய்மையை எவ்வாறு பெறலாம்? தூய்மையை எவ்வாறு பெறுவது? அதுக்கு தான் என்ன செய்யணும்? உள்ளம் தூய்மை பெற வேண்டுமானால் நல்ல எண்ணங்கள் வேணும். நல்ல எண்ணங்கள் உள்ளத்தை நிரந்தரமாக நிரப்ப வேண்டும். பொய், பொறாமை, கோபம், பீராசை முதலிய அழுக்குகள் அகல. பொய், பொறாமை, அழுக்குகளை நீக்க வேண்டும். இந்த தீய குணங்களை நீக்க நாம் ஜெபம் செய்ய வேண்டும். செய்த வேண்டும். திருமுறைகளை ஓதுதல் வேண்டும். இல்லை, திருமுறைகளை ஓத வேண்டும். நல்ல நூல்களை வாசிக்க வேண்டும். இறை சிந்தனை, தியான என்பவற்றில் ஈடுபட வேண்டும். இவற்றாலே மன ஆரோக்கியம் பெறும். உடம்பை ஆலயமாக கொள்ள வேண்டும் என்பதை இந்த கருத்தை இங்கே சொல்லுவோம். அதுக்கு தான் இங்கே காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையை தூய்மையாக, மனம் மணி லிங்கமாக, நெய்யும் பாலாய் நிறைய நீர் அமைய ஆட்டி, பூசனை ஈசனார்க்கு போற்றிவி காட்டினோமே. நாவுக்கரசு நாயனார் பாடுகின்ற பாடல். காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக என்ற தேவாரம் இதனை தான் அடுத்து. ஆகவே இந்த தேவாரம் இதன் மூலம் உடலை ஆலயமாக கருதி உடற்தூய்மை பேணுவதனாலே எமது வாழ்வு மேன்மை பெறும் என்பதை இதிலே உணர்ந்து கொள்ளக்கூடியது. இத்தோடு இந்த வகுப்பை நாங்கள் நிறுத்துவோம். அடுத்ததை மீதிய பார்ப்போம். இதை தொடர்ந்து பார்க்கலாமா? இந்த பாடத்தில் நிறுத்துங்க. திருப்பியோக பார்க்கவும். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.